க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்திலே 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர், புகழ், அந்தஸ்து இருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்கள் பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தேவையான அலங்கார பொருட்களையும் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சுறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சகோதர சகோதரருடைய உடல்நிலையிலே கூடுதல் உடம்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 1ஆம் தேதி பாகிஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் சுகஸ்தானாதிபதி ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்வதாலும் தாயாருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உறவுகளால் உங்களுக்கு மேன்மை உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்களா? மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சில வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. வருவாயும் காண முடியும். பொருளும் கால்நடை மூலமாக அதிகப்படியான வருவாயை காண்பீர்கள். நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். புண்ணியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்கள் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். கோயிலுக்கு போய் வருவீர்கள். சத்துருஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துருஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். நீங்கக்கூடிய சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. கடத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும்.
செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். எந்தவித கிரகங்களும் இல்லை. அதிபதி இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அடுத்தவர் பிரச்சனை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கு இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உறுதியில் உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். இம்மாதம் 20ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இரட்டிப்பான வருவாய் உண்டு. அன்பும் ஆதரவு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி பார்வையிடுவதாலும் அதிபதி இம்மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. திருவருள் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.